அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாவை பாதுகாத்தல் பற்றிய நபிகளாரின் சிறு சிறு சம்பவங்களும் அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடமும். ஆரம்பமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுரை மற்றும் ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர் ஒருவரிடம், உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள், இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று அறிவுரை கூறியுள்ளார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சகோதரர், இறை தூதரே, நான் சொர்க்கம் அடையும் வழி எது என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள், உங்களுடைய பாவங்களை எண்ணி அழுது கொள்ளுங்கள் என்று பதிலளித்தார்கள். இந்த அறிவுரை நாவை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதையும் வலியுறுத்துகிறது. சொர்க்கம் மற்றும் நரகத்தை தீர்மானிக்கும் நாவு. இறைவன் தந்த உறுப்புகளில் எத்தனையோ உறுப்புகள் இருக்க நாவை பற்றி பேசுவதன் அவசியம் என்ன என்று சிலருக்கு தோன்றும். மற்ற உறுப்புகளின் மூலம் ஏற்படும் விளைவுகளை விடவும் நாவு மூலம் ஏற்படும் விளைவுகள் ஒவ்வொரு முஸ்லிமையும் உலக மக்கள் அனைவரையும் அச்சுறுத்துகின்ற விதத்தில் தான் இருக்கு. மற்ற உறுப்புகளை அடக்கி கட்டுக்குள் வைத்திருப்பதை விடவும் நாவை அடக்கி கட்டுக்குள் வைப்பது சிரமமான ஒன்றாகவே இருக்கின்றது. இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு பல நாடுகள் தனக்குள்ளேயே சண்டையிடுவதற்கும் பல தலைகள் உருளுவதற்கும் வாள் காரணமாக இருந்ததை விட 50 கிராம் மதிப்பில்லாத இந்த நாவுதான், அதிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் தான் காரணமாக அமைகிறது. நாவு ஏற்படுத்தும் விளைவும் அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதும் அவ்வளவு எளிதான ஒன்றல்ல என்பதை பின்வரும் நபிமொழிகளிலிருந்து விளங்கலாம். அல்லாஹ்வின் தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தம் இரு தாடைகளுக்கு இடையே உள்ள நாவிற்கும் தம் இரு கால்களுக்கு இடையே உள்ள மர்ம உறுப்பிற்கும் என்னிடம் உத்தரவாதம் அளிப்பாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். நாவை அடக்கி ஆள்வேன் என்று சஹாபாக்களில் யாராவது உத்தரவாதம் அளித்தால் அவருக்கு எப்படியேனும் சொர்க்கத்தை பெற்றுத் தருவேன், அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நாவை தன் கட்டுக்குள் வைத்து பேணி நடந்தால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்ற நற்செய்தியையும், ஆனால் அது சிரமமும் கூட என்பதையும் இந்த செய்தி வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்போது சொல்லுங்கள், நாவினால் ஏற்படும் விளைவு நாம் நினைப்பது போல நமது மறுமை வாழ்வை தீர்மானிக்கும் சக்தி பெற்றதாக இந்த நாவு அமைந்துள்ளது. நமது மறுமை வாழ்க்கையை சொர்க்கமாக்குவதும் அல்லது நரகமாக்குவதும் நாம் நாவை பேணி பாதுகாப்பதில் தான் உள்ளது. இது வெளியிடும் எந்த ஒரு வார்த்தையையும் அற்பமாக எண்ணிவிட முடியாது. நாம் நாவு வெளியிடும் ஒரு சின்ன வார்த்தையில் நாம் நமது மறுமை வாழ்க்கையே உள்ளது என்று பின்வரும் செய்திகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் அடியார் அல்லாஹுவின் திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் பலனை பற்றி பெரிதாக யோசிக்காமல் பேசுகிறார். அதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். ஓர் அடியார் அல்லாஹுவின் கோபத்திற்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் பின் விளைவை பற்றி யோசிக்காமல் பேசுகிறார். அதன் காரணமாக அவர் நரகத்தில் போய் விழுகிறார். நமது மறுமை வாழ்வையே மாற்றியமைக்கக்கூடிய இந்த நாவை நாம் அடக்காவிட்டால், இது இஷ்டத்துக்கு விட்டுவிட்டால் நம் கதி அதோ கதிதான். எனவே சொர்க்கம் செல்ல விரும்புகின்ற அனைவரும் இந்த நாவை பேணியே ஆக வேண்டும், நாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ்
நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லின் விளைவுகள் எவ்வளவு ஆழமானவை என்பதை தெளிவாக்குகிறது. நாவை பேணாததின் அபாயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளபடி, மனிதன் தன் நாவால் தவறான சொற்களை உச்சரிக்கும் போது அது அவனை நரகத்தின் அடித்தளத்திற்கு இட்டுச் செல்லும். இது நாவின் தீய பயன்பாட்டின் கடுமையான விளைவுகளை உணர்த்துகிறது. ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னை சொர்க்கத்தில் சேர்க்கின்ற ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் எனவும் கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், இதற்கு முடியாவிட்டால் பசித்தவருக்கு உணவளிப்பீராக, தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுப்பாயாக, நன்மையை ஏவி தீமையை தடுப்பீராக, இதற்கு முடியாவிட்டால் உனது நாவை நன்மையான காரியங்களில் மட்டும் தடுத்து கொள்ளுங்கள் என்றும் கூறினார்கள். இதில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், சொர்க்கம் செல்லும் வழியை எங்கோ தேடி போக வேண்டியதில்லை. நம்முடனே இருக்கும் நாவை பேணினால் அதுவே நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அதை பேண தவறும்போது விளைவுகள் படும் மோசமானதாய் இருக்கும் என்பதை இதிலிருந்து விளங்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் நாவை அடக்கிக் கொள்ளுதல் மட்டுமே முஸ்லிமின் முக்கிய கடமைகளில் ஒன்றாகும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் பதிவு செய்யப்படுகிறது என்பதால் அதை பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நல்லதை பேசுவதோ அல்லது மௌனமாக இருப்பதோதான் நல்ல முஸ்லிமின் அடையாளமாகும். நல்ல சொற்களை பேசுபவரின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். நாவை பேணுபவர் மறுமையில் வெற்றி பெறுவார் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.